வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அல்லாஹ்வுடைய அருளினால் எங்களுடைய ஆயுளில் மற்றும் ஒரு ரமலானை அடைந்து அந்த ரமலானை முடித்து பெருநாளை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே தான் இந்த பெருநாள் என்றால் என்ன, அதனுடைய யதார்த்தம், அதற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற இடம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த பெருநாள் என்பது முஸ்லிம்களிடத்திலே மகிழ்வின் பிறவாகமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அந்த நாள், அந்த தினம் முஸ்லிம்கள் அனைவரும் குதூகலத்தோடு, சந்தோஷத்தோடு, இன்பத்தோடு கழிக்க வேண்டிய ஒரு நாளாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் ஆகிய இந்த 2 பெருநாள் தினத்திலேயும் 2 வேறு விதமான கடமைகளை சொல்லித்தந்து ஏழை எளியவர்களையும் கவனிக்கக்கூடிய, இல்லாதவர்களையும் இணைத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பினை இஸ்லாம் ஏற்படுத்துகின்றது. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினத்திலே ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமையையும், ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தினத்திலே உல்ஹியா என்ற கடமையையும் வைத்து ஏழைகள், எளியவர்கள், இல்லாதவர்கள் அவர்களுக்கும் அந்த நாள் பசியில்லாத நாளாக, இன்பமான நாளாக, குதூகலத்துடன் ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அந்த நாட்களை 2 நாட்களையும் அமைத்து தந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்ற போது, நீங்கள் ஜாஹிலியா காலத்திலே 2 நாட்களை, வருடத்தில் 2 நாட்களை உங்களுக்குரிய கொண்டாட்டங்களாக எடுத்துக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அந்த நாட்களிலே விளையாடி குதூகலித்து மகிழ்பவர்களாக இருந்தீர்கள். இஸ்லாம் அதற்கு பகரமாக வேறு 2 நாட்களை காட்டித்தந்து அந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொள்ள ஒரு நாளாக அமைத்து தந்திருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நாட்களிலே நலவுகளும் இன்பங்களும் கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் என்று சொல்லி எங்களுக்கு அந்த நாளை இஸ்லாம் சிறப்பித்து தந்திருக்கின்றது. என்றாலும் கூட அதற்கான சில வரையறைகளையும் வழிகாட்டல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தர தவறியதில்லை. குறிப்பாக எங்களுடைய இந்த பெருநாள் தினத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது தொடர்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பார்க்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைகளே பெரும்பாலும் திடலிலே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த திடலுக்கு செல்கின்ற போது ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினத்திலே, நோன்பு பெருநாள் தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு செல்ல முன்பாக பேர்த்தம்பழங்களை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனை 1 அல்லது 2 அல்லது 3 என்ற அந்த ஒற்றைப்படையிலே உண்பவர்களாக இருந்தார்கள். இதற்கான காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் தான் நோன்பாளியாக இருந்ததில்லை. பெருநாள் தினத்தில் நான் நோன்பை முற்றுமுழுதாக திறந்து விட்டேன், நீங்களும் அப்படி நோன்பாளியாக அல்லாது அந்த நாளை கொண்டாடுவதற்கு உரித்தானவர்களாக மாறுங்கள். உண்டு குடித்து சக மனிதர்களுடன் சகஜமாக பழகி, உற்றார் உறவினர்கள், மனைவி பிள்ளைகளோடு அழகிய முறையிலே உறவாடக்கூடிய தினமாக அந்த நாளை மாற்றி அந்த நாளை உயிர்ப்பீங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டல்களாக காட்டித் தருவதற்கு தான் அத்தகைய ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்பதாக இமாம்கள் விளக்கமளிக்கிறார்கள். அதுபோலத்தான் இந்த திடலுக்கு செல்கின்ற போதும் திடலிலிருந்து திரும்பி வருகின்ற போதும் இருவேறு வழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதின் ஹாலஃப த்தரீக், பெருநாள் தினம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வருகின்ற வழிகளை மாற்றிக்கொள்வார்கள். காரணம், ஒரு வழியால் போகும்போது அந்த வழியிலே வசிக்கும் நபர்கள், அந்த வழியிலே வரக்கூடிய நபர்கள், அவர்களை நாங்கள் சந்திப்போம். திருப்பி மற்றும் ஒரு வழியிலால் நாங்கள் வருகின்ற போது அந்த வழியிலே இருக்கின்ற வேறு சில நபர்கள், அந்த வழியிலே நடமாடக்கூடிய வேறு சில நபர்களை சந்திப்போம். ஆகவே இப்படி ஒரே நபர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்காமல் பல்வேறு முகங்களை, பல்வேறு நபர்களை அந்தன்று நாங்கள் சந்தித்து முதலாவதாக வாழ்த்து சொல்லிக் கொள்வோம். ஒருத்தருக்கொருத்தர் துவா செய்து கொள்வோம். ஒருத்தருக்கொருத்தர் எங்களுடைய நலவுகளை சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்வோம். ஆகவே இப்படி மனிதர்களுடன் ஊடாடி அவர்களுடன் சந்தோஷங்களை வெளிப்படுத்தி அவர்களுடைய சந்தோஷங்களில் நாங்களும் எங்களுடைய சந்தோஷங்களில் அவர்களும் பங்கு கொள்கிற ஒரு நாளாக அந்த நாளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நபி வழியாக இது காணப்படுகின்றது. இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அழகிய முறையில் அமல்படுத்த முடியும்.
திடல் தொழுகை என்ற ஒன்றும் இதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி தரப்பட்டது. திடல் என்று சொல்கின்ற போது அந்த இடத்திலே பல வகையான நபர்கள் வந்து ஒன்று கூடுவார்கள். அப்போது இது போலவே தான் எங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாக 4 வார்த்தைகள் பேசி அந்த நாளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கர்த்தாவாக அந்த நாளுடைய ஆரம்பமாக அந்த இடத்தை அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சில தோழிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே பாடப்பட்ட போர்க்கவிதைகள் சிலவற்றை பாடி குதூகலித்துக் கொண்டிருந்தார்கள். குலகோத்திர பெருமைகள் பேசக்கூடிய சில கோத்திர கவிதைகளை பாட்டுக்களை பாடி குதூகலித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே, அதுவும் பெருநாள் தினத்திலே இப்படி ஜாஹிலியா கால கவிதைகள் பாடப்படுவதா என்று கடிந்து கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அபா பக்கர் இன்ன லிகுல்லி கௌமின் ஐதன் வஹாதா ஐதுனா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் பெருநாள் தினங்கள் கொண்டாடுவதற்கான தினங்கள் இருக்கும். இது எங்களுடைய பெருநாள், இது எங்களுடைய கொண்டாட்டத்திற்கான நாள் என்று அவர்கள் அந்த பாட்டினை கவிதையை கடிந்து கொண்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறையோடு நெறிமுறையோடு அவர்கள் அங்கு குதூகலிப்பதையும் கொண்டாடுவதையும் அனுமதித்தார்கள். ஆகவே பெருநாள் தினம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு சந்தோஷத்தின் பிரவாகமாக, மகிழ்ச்சியின் பிரவாகமாக, எங்களுடைய சகோதரர்கள் ஒருவர் நாங்கள் நலவு பாராட்டக்கூடிய ஒரு நாளாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, பெருநாள் தினங்களிலே நாங்கள் அதிகம் தக்பீர் சொல்லவும், அதிகம் அல்லாஹ்வை புகழவும், அல்லாஹ்வை துதிப்பாடவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கான காரணம், பெருநாள் தினங்களிலே நாங்கள் தக்பீர் சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம், அந்த நாள் எப்படி எங்களுக்கான குதூகலத்துக்கான நாளாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறானோ அதே போன்று முஸ்லிம் சமூகம் அதன் கிரிகைகளால் இஸ்லாமிய சமூகத்தின் அந்த உயிரோட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த தினத்திலே அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது, அல்லாஹ்வை துதிப்பாடுவது எங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் அதனை பெருநாளை தொடர்ந்து வருகின்ற 3 நாட்களும் எங்களுடைய சூழலிலே நாங்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை எங்களால் காண முடியுமாக இருக்கின்றது. இதற்கான காரணமாக ஏற்கனவே நான் குறிப்பிடப்பட்டது போன்று நாங்கள் அந்த தினத்திலே அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் நாங்கள் குதூகலிக்கின்றோமோ, சந்தோஷமாக இருக்கின்றோமோ, மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அந்த நாளை எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்த அல்லாஹுக்கு நன்றி பாராட்ட வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை துதி செய்ய வேண்டிய கடமைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வை சதாவும் நினைவுபடுத்தக்கூடிய சமூகமாக நாங்கள் வாழ்கின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே துக்கம், துயரம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வெளிப்பாடுகள் அனைத்திலும் அல்லாஹ்வை தொடர்புபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பெருநாள் தினத்திலே எவ்வளவு தூரம் குதூகலமாக இருந்தாலும் மறுபுறம் அந்த குதூகலத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு இறை சிந்தனையும் ஞாபகத்தை நாங்கள் இரண்டர கலந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற அந்த வழிகாட்டல்களோடு இரண்டர கலந்ததாக எங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடும் எங்களுடைய சந்தோஷமும் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வுகளும் வெளிப்படும் என்பது தெளிவான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த பெருநாள் தினத்திலே, இந்த வருடம் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த பெருநாள் தினத்திலே எங்களுக்கு சகல விடயங்களையும் இலகுபடுத்தி எங்களுடைய சகல காரியங்களையும் அழகிய முறையில் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் துணை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.